வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். எல்லோருக்கும் வணக்கம். வட்டார கல்வியில் உள்ள பிஓ எக்ஸாமுக்கான நியூ டெஸ்ட் பேட்ச் 2 வந்து 22/8/2025 இந்த டேட்லேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேட்டுக்கு உள்ளாடி ஜாயின் பண்ணிவிட்டு இந்த பிளானை ஃபாலோ பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ ஏன் அப்படின்னா இந்த பிளான் ஆனது கிட்டத்தட்ட ஒரு 200 டேஸ் போட்டிருக்கோம், ஓகேங்களா? ஸோ இப்போ ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஆகஸ்ட்டில் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அந்த பிளான் உங்களுக்கு எப்போ முடியும் அப்படின்னா எக்ஸாமுக்கு முன்னாடி தான் முடியும், ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள் அந்த பிளானு. டெஸ்ட் 1 22/8/2025 இந்த டேட்டில் ஆரம்பிக்குது. இது டெஸ்ட் 1. அடுத்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாரம் கழிச்சு டெஸ்ட் 2 29/8/2025, சரிங்களா? ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிளான் ஒரு டெஸ்ட்டுக்கு இங்கே ஹிஸ்ட்ரி படிக்கிறீங்க, இங்கே தமிழ் படிக்கிறீங்க, இங்கே சைக்காலஜி படிக்கிறீங்க, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜிகே, ஓகேங்களா? 3 சப்ஜெக்ட்டு, ஒரு ஈஸியான சப்ஜெக்ட்டு. இங்கே வந்து ஜென்ரல் சயின்ஸு, இங்கே இங்கிலீஷு, இங்கே வந்து மேக்ஸு, 3 மெயின் சப்ஜெக்ட்டு. இங்கே தமிழ் கம்பல்சரி லாங்குவேஜ் வந்து படிக்க போகிறீங்க, ஓகேங்களா? ஸோ வாரம் ஒரு 3 சப்ஜெக்டை நல்லா தெளிவாக, இது ஒரே யூனிட் தாங்க, ஓகேங்களா? இந்த 3 சப்ஜெக்ட் தெளிவாக முடிச்சிங்க அப்படின்னாவே போதும். ஈஸியாக சிலபஸ் ஆனது அப்படியே உங்களுக்கு தெரியாது, நீங்கள் படிச்சுட்டு இருப்பீங்க, ஆனால் முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடும், சரிங்களா? ஸோ இந்த பிஓ எக்ஸாமுக்கு உங்களுக்கு என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக, ஓகேங்களா? ஸோ டோட்டலாக ஒரு 30 டெஸ்ட் பிளான் பண்ணியிருக்கோம். இந்த 30 டெஸ்ட்லேயே ஆல் சிலபஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடும். எல்லா சிலபஸுமே வந்து படித்து முடிச்சிடுங்க, சரிங்களா? உங்களுக்கு எல்லா மெட்டீரியலுமே பிடிஎஃப் ஃபார்மேட்டில் கொடுத்துரும், ஓகேங்களா? எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் கொடுத்துரும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் எழுதிக்கலாம், ஓகேங்களா? ஆன்லைன் எழுதிக்கலாம். அதே டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃபாக நீங்கள் ஜெராக்ஸ் பண்ணி எழுதிக்கலாம், சரிங்களா? ஸோ இல்லை சார் நான் டைரெக்டாக வந்து எழுதுறேன் அப்படின்னா கொமராபாளையத்தில் கூடிய ஐன்ஸ்டீன் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு சண்டேக்கான வந்து எழுதிக்கலாம், சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே நாங்கள் டெஸ்ட் வச்சு கொடுத்துரும், சரிங்களா? செட்டு 1ல் 4 சப்ஜெக்ட் படிக்கிற மாதிரி இருக்கும். செட்டு 2ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 சப்ஜெக்ட் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? ஸோ இது 4ஐயும் கரெக்டாக பிளான் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா போதும். சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து கவர் ஆயிடும். யாருமே இந்த எக்ஸாமுக்கு தனிப்பட்ட முறையில் பிளான் பண்ண மாட்டாங்க. நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணிங்கன்னா அடிச்சிடலாம், சரிங்களா? ஸோ கோர் பேப்பர் 1ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, நெக்ஸ்ட் வந்து சயின்ஸு, ஹிஸ்ட்ரியும், ஓகேங்களா, பாலிட்டியும் சேர்த்து கொடுத்துருப்பாங்க. ஜாகிரஃபியும் எக்கனாமிக்ஸும் கொடுத்துருப்பாங்க. இதுதான் கோர் பேப்பர் 1. அது கூட அடிஷ்னல் ஜிகே வந்து கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? ஸோ ஜிகே வந்து தனி, ஓகேங்களா? ஸோ இதில் இருந்து மட்டும் 110 மார்க் கேட்பாங்க. இதில் இருந்து மட்டும் ஒரு 10 மார்க் கேட்பாங்க, ஓகேங்களா? புரிஞ்சுக்கோங்க தான் சிலபஸ். கோர் பேப்பர் 2ன்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜி, ஓகேங்களா? ஸோ சைக்காலஜி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. டோட்டலாக வந்து 150 கொஸ்டின்ஸு. இந்த 150 கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் 100+ எடுத்துட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு 100% வந்து போஸ்டிங் வந்து கன்ஃபார்ம், ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட ஒரு 51 வேகன்சி பக்கம் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தாங்க, அதை தாண்டி வேறு எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் தமிழ் தகுதி தேர்வுன்னு சொல்லியிருக்கு, ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வைக்கிற டெஸ்ட்லேயே உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துரும். இதில் வந்து ஈஸியாக 50 மார்க், ஓகேங்களா? நீங்கள் ஈஸியாக 45 மார்க் வந்து எடுத்துடலாம், ஓகேங்களா? அதுமாரி பிளான் பண்ணி படிக்க வச்சுருவோம். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க, இப்போ வந்து படிக்க ஆரம்பிங்க. ஏன்னா அட்மிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளானில் பாருங்கள் கரெக்டாக எப்போ முடியுது அப்படின்னா 28வது டெஸ்ட் பாருங்கள். டெஸ்ட் நம்பர் 28 வந்து பார்த்தீங்கன்னா 27/2/2025, ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எக்ஸாம் டேட் எப்போ சொல்லியிருக்காங்க? மார்ச் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம பிளான் முடிக்கிறது 27/2/2025 பிளான் முடிக்கிறோம். ஸோ பிளான் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மாடல் எக்ஸாம் 1, மாடல் எக்ஸாம் 2 கொடுத்துருக்கோம், ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிவிஷன் பண்ணுறது டைம் தரும். ஸோ ரிவிஷன் பண்ணிவிட்டு மாடல் எக்ஸாம் 1 எழுதுவீங்க, அதுக்கப்புறம் மாடல் எக்ஸாம் 2 எழுதுவீங்க, திரும்ப மாடல் எக்ஸாம் 3, 4, 5, ஓகேங்களா? ஸோ 5 எக்ஸாம் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 5 மாடல் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடைசியாக நாங்கள் வச்சு கொடுப்போம், ஓகேங்களா? ஸோ அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், பிளான் முடிச்சுட்டு ஜஸ்ட் நம்ம ரிவிஷன் மட்டும் பண்ணிட்டு இருக்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ தமிழ் தனியாக, இங்கிலீஷ் தனியாக, மேக்ஸ் தனியாக, சயின்ஸ் தனியாக, சோர்ஸ் தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன் பண்ண போகிறோம். ஸோ இந்த டெஸ்ட் பேஜ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் ஜாயின் பண்ண அப்படின்னா கூகுள் ப்ளே ஸ்டோரில் ஆல்ஃபா கோச்சிங் சென்டர், ஓகேங்களா? ஸோ டைப் பண்ணிங்க அப்படின்னா போதும், இந்த லோகோவில் வந்து ஆப் வரும். ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்கள் மொபைல் நம்பரை கொடுத்து லாகின் பண்ணுங்கள், ஓகே? மொபைல் நம்பர் கொடுத்து லாகின் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வரும். ஸோ ஓடிபி வந்து போடுங்க, ஓகேங்களா? ஸோ ஓடிபி போட்டு லாகின் பண்ண வேண்டி கீழே பாருங்கள் ஸ்டோர் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் காமிக்கும். அந்த ஸ்டோர் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம இன்ஸ்டியூட்டில் கூடிய எல்லா கோர்ஸும் காமிக்கும். அதில் பிஓ அப்படிங்கிற கோர்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ பிஓ கோர்ஸ் செலக்ட் பண்ணி இந்த ஓவர்வியூவில் கோர்ஸ் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு கண்டென்ட்டில் தான் எல்லாமே இருக்கும், சரிங்களா? ஸோ கண்டென்ட் வந்து எல்லாமே லாக்கில் இருக்கும். ஸோ அன்லாக் பண்ண அப்படின்னா நீங்கள் பை பண்ணுற மாதிரி இருக்கும்.
ஸோ கீழே வந்து பை நோ அப்படின்னு காமிக்கும், அதை கிளிக் பண்ணி அமௌண்ட் வந்து பே பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அமௌண்ட் பே பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக ஆப்லேயே அமௌண்ட் பே பண்ணிக்கலாம். ஸோ ஆப்பில் வந்து பண்ண முடியல அப்படின்னா இந்த நம்பர் 9952563892 இந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் பே பண்ணிவிட்டு இந்த டெஸ்ட் பேஜ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த வழியாக அமௌண்ட் கூகுள் பே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் பேர், அமௌண்ட் பே பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டு, விஓ எக்ஸாம்னு சொல்லிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா ஒரு 2 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு திரும்ப கால் பண்ணி உங்களுக்கு கோர்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவாங்க. அமௌண்ட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணணும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எல்லாமே அன்லாக் ஆயிரும். ஓகே, ஸ்டடி பிளான் பார்த்துக்கலாம், டெஸ்ட் பேட்ச் பார்த்துக்கலாம், சிலபஸ்ஸு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், வேர் டு ஸ்டடி எல்லாமே நீங்கள் ஆப்பில் டிஃபால்ட்டாக பார்த்துக்கலாம். சரிங்களா? தேர்வு முடிஞ்சுட்டு உங்கள் மார்க்கு, ரேங்கு, தப்பான கொஸ்டின் ஆன்சர் எல்லாமே நீங்கள் ஆப்பில் செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனிப்பட்ட முறையில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் கிளியர் பண்ண முடியும். சரிங்களா? தேங்க்யூ.